வணக்கம். நான் உங்கள் ரவிச்சந்திரன். நான் ஒரு பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் அண்ட் டாரட் கார்ட் ரீடர். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூரிய கிரகத்தோட காரகத்துவங்களை பற்றி பார்க்க போறோம். இப்போ சூரியன் அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இது நவகிரகங்களின் நாயகன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆத்ம காரகன் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை நம்ம சூரியனோட ஒப்பிட்டு சொல்லுவோம். சூரியனோட காரகத்துவங்கள்ல முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் முறையில அரச பதவி அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு இடத்துலையுமே தான் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று பிரியப்படுபவர்கள் சூரியன் ஆதிக்கம் பெற்றவர்கள். எந்த ஒரு இடத்துலையுமே இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டா இருப்பார். இப்போ ஒரு முதலமைச்சர், ஒரு எம்எல்ஏ, ஒரு மந்திரி, இது மாதிரியான பெரிய பதவிகள், ஐபிஎஸ் இது மாதிரியான பெரிய பதவிகளை வகிக்கக்கூடியவர்கள் சூரிய கிரகத்தோட ஆதிக்கம் பெற்றவர்கள். மற்றபடி வேற எதெல்லாம் சூரியனுக்கு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு தானியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட கோதுமை அப்படிங்கிறது சூரியனுக்கோட தானியம். உறவு முறையில பார்த்தீங்கன்னா தந்தை வழி மற்றும் நம்மளோட மூதாதரையும் குறிக்கிறது இந்த சூரிய கிரகம். நியூமராலஜில கூட நம்பர் 1 அப்படிங்கிறது சூரியன் தான். ஸோ எதுலையுமே முதன்மையா இருக்க வேண்டும் அப்படின்னு பிரியப்படுறவர்கள் சூரியன் ஆதிக்கம் பெற்றவர்கள். சூரியன் கிரகத்தோட மற்ற தன்மைகள் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட தாமிரம் அவருக்கான உலோகமாக சொல்லப்படுது. ரத்தினங்கள்ல மாணிக்கம் சூரியனோட காரகத்துவத்தோட கட்டுப்பட்டு கொள்ளப்படும். இப்போ ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டா கூட திசை அப்படின்னு பார்த்தோம்னா கூட கிழக்கு திசை சூரியனை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள வலது பக்க ஜன்னல் அப்படிங்கிறதும் சூரியனை குறிக்கக்கூடியது. உடல் பாகத்துல தலை அப்படிங்கிறதும் சூரியனை குறிக்கக்கூடியது. அது மட்டும் இல்ல, நம்மளோட மார்பு பகுதி அப்படிங்கிறதும் சூரியனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். இப்போ நோய்கள் அப்படின்னா சூரியன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்டான நோய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காய்ச்சலை சொல்லுவோம், இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் சொல்லுவோம், தலை சம்பந்தப்பட்ட நோய், வலது கண் சம்பந்தப்பட்ட நோய், இதெல்லாம் சூரியனோட காரணத்துவத்தில் வரும். இப்போ நம்ம இது மாதிரியான விஷயங்கள் பார்த்துட்டோம். இப்போ சூரியனை பத்தி மேலும் சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அடிப்படையான விஷயம் அப்படின்னு பார்த்தா கூட சூரியன் ஆட்சி பெறுறது சிம்மத்துல, உச்சம் பெறுறது மேஷத்துல. அவர் எங்க நீசம் ஆவாருன்னா துலாம் அப்படிங்கிற வீட்டுல நீசம். துலா ராசியில அவர் நீசம் ஆவார். துலா ராசியில் கூட பார்த்தீங்கன்னா 20 டிகிரி வரைக்கும் தான் அவர் நீசம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதை தாண்டிட்டானாலே அவர் நீசம் விலகிட்டாரு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சூரியன் ஒருத்தருக்கு அளப்பரிய நன்மைகள் தரணும் அப்படின்னா சூரியன் ஆட்சி உச்சம் பெறுறது நல்லது. அதே சமயத்துல அவரு சுக்கிரனோட இணைஞ்சிருக்கு. ஏன்னா சுக்கிரனோட பார்வையை அவரால் வாங்க முடியாது. பட் சுக்கிரனோட இணைஞ்சிருக்கிறதுங்கிறது சூரியனுக்கு ஒரு மிகப்பெரிய பலம். அதே மாதிரி ஒரு பௌர்ணமி சந்திரனோட பார்வையை வாங்குறதோ, இல்லை குருவோட இணைஞ்சிருக்கிறதோ, இல்லை குருவோட பார்வையில் இருக்கிறதோ சூரியனுக்கு ஒரு மிகப்பெரிய அளப்பரிய நன்மைகளை தரக்கூடிய ஒரு செயலாகும். இப்போ சூரியன் பாதிக்கப்பட்டவர்கள் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, கோதுமையால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு உணவை தானமாக கொடுக்கறது ஒரு சிறந்த பரிகாரம். சிவன் கோயில் வழிபடுறதும் ஒரு சிறந்த பரிகாரம். சூரியனால பாதிக்கப்பட்டவர்கள் செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுதுறை, கும்பகோணத்துல ஆடுதுறைங்கிற ஒரு சூரியனார் கோயில் இருக்கு. இங்கு சென்று வழிபடுவது சூரியனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம். அதே மாதிரி சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் விரதம் இருக்கிறதும் சூரியனுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாகவே கருதப்படுகிறது. இந்த பதிவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா சூரியனோட அடிப்படை காரகத்துவங்களை பார்த்துருக்கோம். இனிமேல் வரக்கூடிய மற்ற பதிவுகளில் சந்திரன் முதலான மற்ற கிரகங்களுக்குள்ள காரகத்துவங்களை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? வணக்கம். வாழ்க வளமுடன்.